என்னது ஸ்வீட்டா? சரி, என்ன செய்யலாம்? சக்கரை பொங்கல் செய்யலாமா? லெட்ஸ் மேக் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு தேவையான பாசிப்பருப்பு, அரிசி அதெல்லாம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் குக்கரில் வச்சு விசில் வச்சிட்டோம். அப்புறம் சர்க்கரையை எடுத்து திரும்ப போகலான்னு போகும்போது சிவி என் கூட கத்தி சண்டை போட்டால் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சிவு பேபி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவள் கூட இருந்தாலே டைம் போகிறதே தெரியாது. நைஸாக நான் சர்க்கரையை தூர கேப்பில் இருக்கிற எல்லா சர்க்கரையும் அவளே பாதி சாப்பிட்டு காலி பண்ணிட்டா. சாப்பிடாதனாலும் கேட்கவே இல்லை. எங்கள் அக்கா மட்டும் இதை பார்த்தானா என்ன அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரில, 2 பேரும் சும்மா விளையாடிட்டு இருந்தோம். சரி, இது அவளுக்கும் பார்த்து போர் அடிச்சிருச்சு போல. சித்தி நான் இறங்கி டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் அது எப்படா வேகும்னு சொல்லிட்டு இலவகாத்த கிளி மாதிரி அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அதை பார்த்து முடிச்சுட்டு ஐயோ நெய் போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நெய் போட்டுடலாம் ஃபைனல் டச்சான்னு போட்டு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற டைமில் தான் சம்பவம். என் கையில் சுட்டுருச்சு. சுட்டதும் இல்லாமல் நான் அவசரப்பட்டு அதை வாயில் வச்சு கடிச்சு தோல் பிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறது, சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும். சரி ஆசையாக ஸ்வீட் கேட்டாலேன்னு சொல்லிட்டு இவளுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தா. அவளோட ரியாக்ஷன் பாருங்களேன், என்ன கர்மாந்திரண்டா இது அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணா. அதை சாப்பிட்டுட்டு மேடமோட ரிவ்யூ பாருங்களேன்.